ஓம் ஸ்ரீ குருவ்யோ நமக. நீலாதுங்கஸ்த நகரிதடி சுப்தமுத்போக்ய கிருஷ்ணம் பாரார்த்தயம் ஸ்வம் ஸ்ருதி சதஸ் சிரஸ் சித்மத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜி நிகலிதம் ய பலாத்கிருத்ய புங்க்தே கோதாஸ்யைனம் இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்ற விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அஞ்சு குடிக்கோர் சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் விஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாடும் வழுத்தாய் மனமி மகிழ்ந்து. இன்னைக்கு மார்கழி கொண்டாட்டத்துல நாம பார்க்க போற பாசுரம் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்யமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய். உன்னை பார்த்து உன்னோட பெருமைகளை பாடி உன்னோட அருள் பெற்றால் வருத்தமெல்லாம் தீர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லி போன பாட்டுல பிரசங்கம் பண்ணாங்க அந்த பெண்கள். இப்போ அவங்கள பார்த்து கண்ணன் என்ன விரும்புபவர்கள் வேறு எதையாவது விரும்புவாங்களா, அப்படி இருக்க நீங்க வேண்டி வந்தது என்னதான் அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவங்க, உன்னைத்தான் நாங்கள் விரும்புகிறோம், உன்னை தொழுது உன்னையே பாடி இசைப்பதற்கு எங்களுக்கு சில உபகரணங்கள் வேணும். வாத்தியம், பறை, விதானம், பாடுவோரோட கூட்டம் இது எல்லாம் இருக்கணும். அதையும் நீ தான் தரணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த பாசுரத்தில். கண்ணனை பார்த்தாச்சு. தங்களோட மனோரதம் அவனுக்கு புரியும். அவன் அருள்வன், அதாவது அருள்பவன் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு, அதாவது இந்த பெண்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவனிடத்துல அவன் திருக்கரங்களால் எதையாவது வாங்கணும் அப்படின்னு அன்பில் விளைந்த ஆசைதான் இது எல்லாமே. திருமாலே மணிவண்ணா மாயனா இருந்து மாயம் செஞ்சு எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க. நீல ரத்தனம் போன்றவனே, நீ அறியாதது எதுவுமே இல்லை. நாங்க மார்கழி நீராட நோன்பு மேற்கொண்டு இருக்கோம் அப்படின்னு இந்த பெண்கள்லாம் சொல்றாங்க. இப்போ கண்ணன் கேட்குற மாதிரி இந்த உரையாடல் அமைஞ்சிருக்கு. மார்கழி நீராட்டமாவது எதற்கு அப்படின்னு கேட்குறான் கண்ணன். இதுக்கு ஸ்ருதி ஸ்மிருதிகள் ஆதாரம்லாம் இல்லை. உடனே அவங்க, எதற்கா, இது பிரசித்தமானது தானே, ஏற்கனவே முன்னமே பிரசித்தி பெற்று விட்டதென்றோ அப்படின்னு கேட்குறாங்க. சொர்க்கம் வேண்டுபவங்க தவம், யாகம் போன்றவற்றை செய்ய வேண்டுமென்றல்லவா வேதம் சொல்லுது. அதுபோல இதுவும் பிரசித்தம் வாய்ந்ததோ அப்படின்னு கண்ணன் கேட்குறான். இதை விட, அதாவது யாகம், தவம் இது எல்லாத்தையும் விட இந்த நோன்பு தான் பிரசித்தம் மிக்கது அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படின்னு கேட்குறான் கண்ணன். தானம், தவம், யாகம் போன்றவெல்லாம் குறிப்பிட்ட பயனுக்காக தான். அது மாதிரி இல்லாம உனக்கு மட்டுமே தொண்டு செய்து உன்னோட நினைவிலே எங்களை இழந்து உன்னோட பெருமைகளை பாடி உன்னோடு எக்காலத்தும் இணை பிரியாதிருக்க ஒன்ன குறித்து நோர்க்கும் நோன்பு தான் இது. பயன் எதுவுமே எதிர்பார்க்காம பகவானை சேர வேண்டும் என்ற தத்துவம் கொண்ட நோன்பு தான் இது. அதனால இது எல்லாவற்றிலும் பிரசித்தம் வாய்ந்தது இல்லையா? இது பெரியோர்களான என்னோட முன்னோர்களால பின்பற்றப்பட்டது. நீ தான் அதற்கு பிரமாணம், அதாவது ஆதாரமா இருந்திருக்க. நீ பிரமாணமா சொன்ன தர்மசாஸ்திரம், என்னை அடையும் பக்தி குறித்து அதிலேயே ஸ்ரத்தையா இருப்பவன் எதை செய்யறானோ அதையே மற்றவங்க ஆதரிப்பாங்க அப்படின்னு நீ சொல்லியிருக்கேல்ல. அதே போல என்னோட முன்னோர்கள் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் அறிஞ்சுதான் பின்பற்றோம், அதாவது அனுஷ்டிக்கிறோம். முன்னோர்கள் செய்தமையால் மேலையார் செய்வனகள் அப்படின்னு சொல்றாங்க.
இதை கேட்டு அப்படியே கொஞ்சம் இளமையான புன்முறுவலோட அந்த கண்ணன், அப்படின்னா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கள் வேண்டுவன கேட்டியேல் சொல்கிறோம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கண்ணன் கேட்ட கேள்வி என்னது? எதுக்கு மார்கழி நீராட்டம்? அதுதான் பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்காங்க, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். இதில் தான் அந்த பெண்கள் மார்கழி நீராட்டம் எங்களோட முன்னோர்கள் ஏற்படுத்தின பழக்கம்தான். தானம், தவம், யாகம் இது எல்லாத்த விடையும் வேதத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாத்த விடையும் சிறந்தது. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கண்ணனோட சேவை ஒன்றையே வேண்டி வருவதனால இந்த நோன்பு ரொம்ப பிரசித்தம் பெற்றது. இதுக்கு பிரமாணம் தேவையில்லை, கண்ணன் ஒருவனே பிரமாணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் நோன்பு நோற்பதை உலகோர் அறிய எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கலாம் கேட்குறாங்க. நாங்கள் நோன்பு நோக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? அதனால ஒளி எழுப்ப பாஞ்சசன்யம் அப்படின்னு உன்னோட சங்கு வேணும். எப்படி ருக்மணி தேவியோட திருமணத்தன்னைக்கு நீ வருவதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு இல்லையா? நீ ஒரு கால் வராம இருந்து விடுவாயோ அப்படின்னு நினைத்து ருக்மணி தாயார் தன்னோட உயிரை மாய்த்து கொள்ள போகும்போது தொலைவிலிருந்து நீ என்ன பண்ண? உன்னோட பாஞ்சசன்யத்தால சங்கநாதம் எழுப்பி உன்னோட வருகையை தெரிவிச்சு அவளோட உயிரை நீ காத்த இல்லையா? அதுபோல நோன்பு நோற்போர் யாரும் இல்லையோ யாது செய்வோம் அப்படின்ற நிலையில உள்ள உன்னோட அடியார்களை நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒருங்கே அழைத்து கூவி கூவி சங்கநாதம் செய்வதற்கு உன்னோட சங்கு வேணும். ஏன்னா அவங்கவுங்க இல்லங்கள்ல அவங்கவுங்க நாம தனியாக தான் கண்ணனை கும்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது நாங்கெல்லாம் சேர்ந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அழைக்கிறதுக்கு கூடி இருந்து குளிர்காய எங்களுக்கு கூட்டம் வேணும் இல்லையா? அந்த கூட்டத்தை நாங்கள் சேர்க்கறதுக்கு உன்னோட சங்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து டமாரம் அடித்து பேரோசை எழுப்ப வல்லதான உன்னோட பற வேணும். ஏன்னா கூடி நின்று கோஷமிட்டு குரல் எழுப்பி இசை முழக்க பல்லாண்டு இசைப்போரும் வேணும். விடியற்கால நேரத்தில் நோன்பு நோக்கிறோம், யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவரையொருவர் முகம் காண ஒளி விளக்கு வேணும். கூட்டத்தினர் பின்னே வருவதை தொலை தூரத்தில் இருப்பினும் தெரிந்து கொள்ள தோரணம் போன்று காற்றிலே அசைந்தாடும் கொடிகள் வேணும். நோன்பு நோற்போரின் அடையாளத்தை தெளிவாக காட்டும் தலையில சூடும் மேற்கட்டியான விதானம் வேணும். விதானம் முக்கியமா இன்னொன்னுக்கு தேவைப்படும், தலைமேல பனி பெய்யாது தடுக்கும் மேலாப்பு. இதையெல்லாம் கண்ணன் கொடுத்து விட்டால் தங்களோட நோன்பிற்கு அவனை அங்கீகாரம் அளித்தது போல ஆகும். இவைகளை கொடுத்தவன் நோன்பினையும் ஏற்று அதற்கு பலனாக மோட்சமும் கொடுப்பான் இல்லையா? அதனால அவனை விட்டு எப்போதும் நீங்காது தொண்டு செய்யும் பாக்கியம் கிட்டும். அதனால இதுவே நாம் அவனிடம் பெறும் பறை அப்படின்னு அந்த பெண்கள் நினைக்கிறாங்க. ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடு உடையனவே சால பெரும்பறையை பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அப்படின்னு சொல்றாங்க. இதை கண்ணன்னா கேட்டுட்டு தான் இருக்கான். என்கிட்ட பால் போன்ற வெண்மையான நிறத்திலான பாஞ்சசன்யங்கள் நிறைய கிடையாது. பாஞ்சசன்யம் அப்படிங்கிறது ஒரு சங்கு தான், அதை கொடுத்துடுறேன். நான் கூட கூத்தாடிய போது என்னோட இடுப்புல கட்டி கொண்டு முழக்கிய பறையை நான் கொடுக்குறேன். பல்லாண்டு இசைப்பதற்கு பெரியாழ்வாரை ஒப்பவர் இல்லாததுனால நீங்க அவரையே எடுத்துக்கோங்க, நான் தர்றேன். விளக்குகள் கேட்டீங்க இல்லையா? சந்திரனையே மிஞ்சும் அளவுக்கு ஒளி வீசும் என் குல விளக்கான நப்பின்ய பிராட்டியை நான் தர்றேன். கொடி கேட்டீங்க இல்லையா? எனக்கு கொடியாக விளங்கும் கருட கொடியை, அதாவது கருடனை தர்றேன். வீதானத்துக்கு என்னோட அங்க வஸ்திரமான மேலாடையை தருகிறேன், கொண்டு போங்க அப்படின்னு சொல்றான். அவனை சரண் புகுந்து அவனே கதின்னு இருக்கும் அவனோட அடியார்களுக்கு அவன் எல்லாத்தையும் தருவான் அப்படிங்கிறதான் இதோட பொருள். நாங்க நிறைய பேர் இருக்கோம், நீயோ ஒன்று தரேன்னு சொல்ற. இது எல்லாருக்கும் போதுமா? ஏன்னா அவங்கிட்ட இருக்க சங்கு ஒண்ணுதான், கருட கொடி ஒண்ணுதான், விராட்டி ஒருவர் தான், நப்பின்னை மட்டும்தான் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது நீ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணன் சொல்றான், இருப்பதைத்தான் கொடுக்க முடியும், இல்லாததை உண்டாக்க முடியுமோ அப்படின்னு கேட்குறான். உடனே அவங்க மெய் சிலிர்த்து போய் ஆளின் இலையாய் அருளேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க.
நீ ஈரடியால மண்ணும் விண்ணும் அளந்த நெடிய திருமால். சகல லோகங்களையும் உன்னோட திருவயிற்றில வைத்து ரட்சிக்கும் மாயன் நீ. அப்பேற்பட்ட உன்னோட உருவத்தை ஒரு சிறு குழந்தையின் வடிவு கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப சுருக்கி ஆலமரத்தோட இலை மேல கண் வளரத்தக்க அளவிற்கு பேராற்றல் பெற்றவன் தானே நீனு. அதனால உன்னால எவ்வளோ வேணாலும் கொடுக்க முடியும். அதாவது சங்கு இதெல்லாம் ஒண்ணுதான் இருக்குன்னு சொன்னா இல்லையா, அதனால நீ பெரிய மாயக்காரன், உன்னால முடியாது இல்ல, நீ நிறைய கொடுக்க முடியும் எல்லாருக்கும். உன்னோட பாஞ்சசன்யம்ன்ற சங்கு, நப்பின்னை பிராட்டின்ற பிராட்டி விளக்கு, அதோட விதானம், கொடி கருட கொடி, அதோட பறை, இது எல்லாமே எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்லி நீ அருள் புரிய வேணும்னு கேட்குறாங்க. இப்போ கண்ணன் கொடுத்தத வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவச்சான் பிள்ளை எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு அவரோட வியாக்கியானத்துல. அவன் எல்லாத்தையும் கொடுப்பானான், ஆனா அந்த விதானத்துக்கு அவன் அந்த அனந்தாழ்வானை கொடுக்காம அவனை மட்டும் வச்சுக்கிட்டானான். ஏன்னா பிராட்டிய கூட கொடுத்தவன் தான் இல்லாமல் வாழத் தரிக்காத திருவனந்தன் என்னும் ஆதிசேஷனை மட்டும் கொடுக்கவே இல்லையா. இப்படிதான் அவரோட வியாக்கியானத்துல சொல்லியிருக்கு. இப்போ இந்த பாசுரத்தோட விளக்கம் முடிஞ்சது. இதோட ஆழ்ந்த கருத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். இவங்க வேண்டியதை எல்லாம் கொடுத்து அருளினான் என்பதனால தன்னை சரணடைந்த பக்தனுக்கு சரீர சம்பந்தமும் அதையொட்டி நேரிடும் அனைத்து பாவங்களையும் போக்கி அவனை போன்ற தன்மையை தருகிறான் அப்படின்னு வேதம் சொல்றதுதான் இந்த பாட்டோட உட்கருத்து. இதுல ஸ்ரீமத் ராமானுஜரை குறித்து என்ன விளக்கம் சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த பாடல்ல கோல விளக்கே கொடியே விதானமே என்பதாக ஆண்டாள் இந்த பாசுரத்துல ஆச்சாரிய சூடாமணி ராமானுஜரோட ஞான பொழியும் திருமுக மண்டலத்தையும் கொடியே என்பதனால அவரோட ஜெயக்கொடியான முக்கோல் அதாவது திருத்தண்டத்தையும் அனுபவித்து பூரித்து சொன்னதாக சொல்லியிருக்கு. அதாவது ஞானம்ன்றது அவரோட எல்லாருக்கும் பிரகாசிக்கக்கூடிய அவரோட ஞானம் விளக்காக திகழ்ந்து எல்லாருக்கும் ஒளியை கொடுத்துச்சு. கொடி அப்படிங்கிறது அவரோட திருதண்டம். இந்த திருதண்டம்ன்றது போற இடத்துல எல்லாம் அவரோட ஞானத்தை வச்சு ஜெயக்கொடி நாட்டினாரு. இது ஸ்ரீமத் ராமானுஜரை குறித்து ஆண்டாள் அப்பவே எழுதினதா எல்லாரும் சொல்லப்படுற ஒரு விளக்கம். இந்த பாசுரத்தோட அனைத்து விளக்கங்களும் இத்தோட முடிது. நாம மீண்டும் நாளை பாசுரத்துல சந்திக்கலாம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம். அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா, அவள் அசைந்து வரும் நடைக்கு இணையாகுமா, அழகெல்லாம் ஆண்டாளின் அழகாகுமா. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர். பாதங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்து செகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 143 உடைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி யுகந்ததைத்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஓம் ஸ்ரீ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.